எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் காளான் கிராவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம், பெரிய சைஸ் 2 வெங்காயம், சின்ன சைஸ் 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அடுத்தது ஒரு பேக்கெட்டு காளான். மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயத்தை போட்டேன்னா, ஒரு பூண்டை போட்டேன்னா, 4 இஞ்சி போட்டேன், 4 மிளகு போட்டு அரைச்சிங்கண்ணேன். எண்ணெய் ஊற்றி காளானை தனியாக வதக்கி அது தண்ணி நல்லா பிரியுது பாருங்கள். அது நல்லா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு அதை நல்லா வதக்கி வேக வச்சு காளானை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு தாளிக்கணும். நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருக்குதா, நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சு அதிலே காளான் நல்லா வெந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் எடுத்து இன்னொரு எண்ணெயில் மாற்றின்னு அதே கடாயில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டேன், கடுகு பொரிஞ்சிச்சு. அடுத்தது அரைச்சி வச்ச விழுது அதை எடுத்து போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சோம் இல்லையா விழுது, அரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கிடும். இந்த விழுதை நல்லா வதக்கி எடுக்கணுங்க. வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதுலாம் வதங்கிட்டு இருக்குங்க. இது வதங்கின உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்க விடணுங்க. ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அது தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே காளான் போட்டு இறக்க வேண்டியதான். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன். அடுத்தது மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றிக்கணும். அதில் ஊற்றி நல்லா கிரேவி நல்லா கொதிக்கிட்டாங்க, கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கிரேவி கொச்ச உடனே அடுத்தது காளான் எடுத்து கொட்ட வேண்டியதாங்க. காளான் எடுத்து கொட்டிட்டேங்க. நல்லா காளான் கிரேவி நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கலாங்க. காலிஃப்ளவர் குருமா ரெடிங்க. சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, மதியம் சாப்பாட்டுக்கு கூட நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தியோட காலிஃப்ளவர் குழம்புங்க.